தவிச்ச ஒரு தவிப்பு அமரன் படம் பார்த்து கொடுத்துருந்தது. அது ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட பேசினே இருப்பேன். துப்பாக்கியில் வந்து முருகதாஸோட அவர் பணியாற்றும் போது இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணின்னு லேப்டாப் எடுத்து கூட சொல்லுவார். அன்னைக்கு பிடிச்சது எனக்கு. இது ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். அந்த மாதிரி அந்த 3 பேரில் கொடுத்து 2 பேரும் பெரிய வெற்றி கிடைச்சிது. ஆனால் முருகதாஸை என்கிட்ட சொல்லி, சார் ராஜ்குமாருக்கு ஒரு படம் கொடுங்கப்பா, நான் கொடுத்தேன்பா, அவர் வேற ஒரு இடத்துல கமிட் ஆகிட்டாருப்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு உதவி இயக்குனர் கூட ஒரு பெரிய லெவலுக்கு எத்தனை வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலையாய ஒரு இயக்குனர் முருகதாஸ். அப்படிப்பட்ட வார்பட்டையில் வந்தவர் மிக சிறப்பான ஒரு இடத்தை வகிக்கிறாரு. இந்த திரையுலகுக்கு ஒரு பெரிய கிடைக்காத ஒரு அமுத சுரபி. அவர்கிட்ட கருத்து வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர். அதனால தான் அவர் எட்டும் போய் என் தம்பி அன்பு செடிகிட்ட கொடுத்து இந்த கம்பெனிக்கு நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து சொல்லி நல்ல முறையில் செயலாற்றிட்டு இருக்கிறாரு. பெரிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நவீன சிற்பிகளை ஒருத்தர். ஆனால் என் அகத்தை அப்படியே இறுக்கி பிடிச்ச தம்பி மிஸ்கினை பற்றி சொல்லணும். அவர் சொன்னார், நந்தலாலா கதை சொல்லும்போது நான் அதுக்கு முன்னாடி அந்நியன் ஒரு படம் விக்ரம் இருக்கு, ஸோ அதை தாண்டுற மாதிரி ஒரு கதை சொல்லணும். ஏன்னா சித்திரம் பேசுறது இல்லை, அவ்வளோ பெரிய கலைக்கினவர். அவர் நந்தலாலா சொல்லும் போது ஒரு ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல சொல்றாரு. நான் அதெல்லாம் பெருசா விக்ரம் வச்சு அந்நியனை தாண்டணும்னு நினைக்கிறேன்ப்பா, அதனால அந்த மாதிரி ஒரு கதை சொல்லிப்போம் தான் சொன்ன தவிர அந்த படம் நிச்சயமா சேலஞ்சா பண்ணி மிகப்பெரிய வெற்றி கொடுத்து நற்படத்தினுடைய நற்பெயர் பெற்றாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த கதை சொன்னாரு. ஆனால் இப்போ ட்ரெயின் எடுத்துட்டு இருக்கிற அவர் இன்னொரு ரகசியம் தெரியும். இவர் வந்து விஜய சேதுபதிக்கும் சிவாஜி குமார் சாருக்கும் கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை சொன்ன உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, சார் மிரட்டிட்டார் சார், விட்டுறாதீங்க சார், மிகப்பெரிய லெவலில் ட்ரெயின் வரும் சார், எனக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னு சொன்ன உடனே நான் தம்பிகிட்ட தம்பி எனக்கு நீ கதை சொல்லவே வேணாம், நீ படம் பண்ண அப்படின்னா அந்த ரகசியம் இப்போதான் சொல்கிறான். அவன் ஆல்ரெடி எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு உணர்ச்சி பிரவாகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதாவது எல்லா துறையிலையும் ஒரு ஈடுபாடு இருக்குது. நான் போகும்போது கம்போஸ் பண்ணிட்டு சும்மா விளையாட்டு இல்லை, ஒரு பெரிய 90 வயசு இசை மேதையை வச்சு அவர்கிட்ட பாடம் பயின்று அவர்கிட்ட உட்காந்து அந்த சுரங்களை வாசிக்கிறதும் சரி, அதை பாடிக்காமலும் சரி. நேற்று கூட சொல்லும்போது, தம்பி உங்ககிட்ட இருந்த அந்த ஜீவன் அந்த பாடகர்கிட்ட போகணும், அதை நீ எப்படியாவது வாங்கி இல்லை நீயே பாடிடு அப்படின்னு நேற்று கூட நைட்டு சொல்லிட்டு வந்தேன். அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட்டு. அதாவது நம்ம நிரந்தர இயக்குனர் என்ற வரிசையில் எங்களுக்கு இவரும் ஒரு தலையாய இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அவருக்கு அந்த படத்தினுடைய வரும்பொழுது தான் நான் அவரை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியது. உண்மையிலேயே எனக்கு கூட பிறக்காத ஒரு தம்பியாக தான் நான் மிஸ்கினை நினைக்கிறேன். அதாவது ஒரு நல்ல ஒரு பண்பாளர். தகப்பஸ்தானத்தில் வச்சு என்ன நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். இயக்குனர் என்கிட்ட வந்து ஒரு நாள் கதை சொன்னார். கதை சொன்ன அடுத்த செகண்டே என் மனசுக்கு இது ஏன்னா நான் எல்லா லேங்குவேஜ் படம் எடுத்துட்டேன். ஹிந்திலேருந்து தமிழ், தெலுங்கு, மலையாளத்துலேருந்து. கன்னடத்தில் எடுக்கலையேன்னும் போது எனக்கு கிச்சா சார் தான் ஞாபகம் வந்தது. ஃபோன் பண்ணுறேன். அதாவது 2004 அவரை சந்திச்சிருக்கிறேன். அவரை நான் சந்திச்சிருக்கோம் காக்க காக்க படத்துக்காக. அதுக்கப்புறம் முதல் முறை அவருக்கு நான் ஃபோன் பண்ணி, இது ஒரு அருமையான கதை, நீ கதை கேட்டு பிடிச்சா நீ பண்ண தம்பி அப்படின்னேன். சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு, 18-19 வருஷம் ஆச்சு உங்களை நான் சந்திச்சு, என்ன மாதிரி மனிதர் நீங்கள் அனுப்புங்க சார் அப்படின்னாரு. உடனே இவங்களை அனுப்பிச்சி வச்சேன். கதை கேட்டு 1 வாரம் தங்க வச்சு அவரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டாக டைரக்டருக்கு கையெழுத்து, இவரும் கையெழுத்து போட்டு எனக்கு 2 பேப்பர் அனுப்பிச்சார். அது எந்த காலத்து அது இன்னும் பதியம் போட்டு என்னுடைய பூஜை ரூமில் வச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட் உள்ள ஒரு கலைஞர். அதாவது தன்னை வருத்தி கதாபாத்திரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர். நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும், படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் அவரும் சேர்ந்து உருவாக்குறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இன்வால்மெண்ட்டு, அதாவது அந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேரும் அவர்கிட்ட வந்து ஒரு ஃபயர், ஒரு டெடிக்கேட்டட், ஒரு பக்தியாக தான் அவரை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தில் ஆத்மாதமாக உடல், பொருள், ஆவி அத்தனையே கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. எனக்கு வந்து
கன்னடத்தில் மிகப்பெரிய ஒரு பேர் வசூலை அள்ளி கொடுக்கும். அவர் பாட்ஷான்றது இந்த படத்தில் மாபெரும் பாட்ஷாவாக வருவார். என்னுடைய ஆத்மார்த்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன், ரன், அது RAN வித் அமிதாப் சார். அதை பார்க்கும்போது யார் இது பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். இது ட்ரெய்லருடைய கடைசி ஷாட்லயும் அதே ஸ்கிரீன் பிரசன்ஸ் பயங்கரமா இருந்தது சார், சூப்பரா இருந்தது. ஈகால உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார். ஏன்னா ராஜமௌழி சாருடைய ரைட்டிங் எல்லாத்தையுமே தாண்டி ஈங்கிற அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி அந்த படத்துல ஹீரோ நீங்க தான், வில்லனும் நீங்க தான். ஒரு ஹீரோக்கான ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கணும், ஒரு வில்லனுக்கான மிரட்டலான நடிப்பு இருக்கணும், காமெடி எல்லாமே சேர்ந்து அந்த படத்துல மிரட்டி இருந்தீங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் ப்ரொடியூசர். நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது காரணம் தானு சார். நான் வந்து 2020 ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் படமே பண்ணல. இப்போ இங்கே இருக்க லெஜெண்டரி டைரக்டர் மிஷ்கின் சார், இந்த சென்சேஷனல் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி, அவங்க கூட என்னை உட்கார வச்சிருக்காருன்னா அது தானு சார் தான். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கதை சொன்னேன். அந்த கதை கேட்ட மொமெண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் என் மேலே வச்சிருக்க அன்பு, எனக்கு கொடுக்குற மரியாதை, இந்த இண்டஸ்ட்ரி பீப்புள் கிட்ட அந்த கதையை பற்றி அவர் சொல்ற விதம், அதுதான் இன்னி வரைக்கும் நான் படம் பண்ணலைனாலும் எனக்குள்ள ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கு. அந்த கதையை பற்றி அவர் எத்தனை பேர்ட்ட சொல்லியிருப்பாருன்னு தெரியல. நான் பார்க்குற எல்லாருமே தானு சார் உங்க கதையை பற்றி சொன்னாரு, தானு சார் உங்க கதையை பற்றி சொன்னாருன்னு சொல்லுவாங்க. நான் அவர் கம்பெனியில் படம் பண்ணும் பொழுது சரி அதை சொல்லிட்டு இருந்தாரு. வேற சில காரணங்களால அவருடைய கம்பெனியில் அந்த படத்தை என்னால் பண்ண முடியல. நான் அவர் கம்பெனிலேருந்து வெளியே போய் அந்த படத்தை பண்றேன். அப்பவும் யாரை பார்த்தாலும் நேற்று தான் தானு சார் பார்த்துங்க உங்க கதையை பற்றி சொன்னாரு அப்படின்ட்டு. நான் இன்னொரு கம்பெனியில் போய் அந்த படம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் என்னை முழு மனசோடைய வாழ்த்தி, அதுக்கப்புறமா எனக்கு எப்பவுமே எவ்ரி மந்த் தம்பி எப்படி போயிட்டு இருக்கு படம் சூப்பரா பண்ணப்பா, நல்ல படம்னு சொல்லி இன்னைய தேதி வரைக்கும் எனக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ரொடியூசர். அவர் இஸ் நாட் ஓன்லி a producer, he is a writer, he is a director, he is a fantastic storyteller, he is a music director, lyric writer. அவருக்குள்ள அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறதே வந்து அவர் கூட நான் நெருங்கி பழகும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா, ஒரு டைரக்டர் சொன்ன கதை பிடிச்சிருச்சுன்னா அந்த கதையை மெட்டீரியலைஸ் பண்றதுக்கு அவர் என்ன வேணா பண்ணுவாரு, எவ்வளவு உழைப்பு போடுவாரு. நம்மளை விட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அந்த கதைக்காக ஒர்க் பண்ணுவார். இப்போ அவருடைய ஒரு மீட்டிங் விஷயமா போறோம் அப்படின்னா அந்த ஃபிளைட் டிக்கெட் கூட அவர் மொபைல்ல இருந்து தான் வரும். அவர் தான் ஃபோன் பண்ணி சொல்லுவார், தம்பி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு உனக்கு ஃபிளைட்டு, உனக்கு நான் எந்த டிக்கெட் புக் பண்ணட்டும், ரிட்டர்ன் எது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவரே கோஆர்டினேட் பண்ணுவாரு. சினிமா அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு, மிகப்பெரிய உழைப்பாளி. நீங்க சண்டே போனா கூட அவரோட ஆஃபீஸ்ல நீங்க அவரை பார்க்கலாம். டெய்லி காலையில ஒரு ஆஃபீஸ்ல நீங்க பார்க்கலாம், ஈவினிங் நைட்டு 10:30 11 வரைக்கும் ஆஃபீஸ்ல இருப்பாரு. டெய்லி கதை கேட்கணுமா கதை கேட்பாரு. எல்லாருக்கிட்டையும் உட்காந்து அந்த சினிமாவை பேசி அவர் பண்ற படங்களை அவர் செதுக்கிற விஷயம் அவ்வளோ பிடிக்கும் சினிமானா அவருக்கு. நானும் அவரும் இன்ஃபேக்ட் நீங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க அவர் எப்படி ஒரு படத்தை மார்க்கெட் பண்ணாரு. நான் அவருக்கு சொன்ன கதை பிடிச்சி போய் அது ஒரு ஆக்டருக்கு சொல்லி அவரும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள்ல அந்த படத்தை அவர் எப்படி லான்ச் பண்ணணும்னு நினைச்சிருந்தாரு, எந்த மாதிரியான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த நடிகர் பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே என்னை விட பயங்கர சந்தோஷமா ஒரு குழந்தை மாதிரி, தம்பி பண்றோப்பா அதை செய்யறோப்பா இதை செய்யறோப்பான்ட்டு அந்த கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணி அவ்வளோ ஆசையா இருந்தாரு. எதிர்பாராத விதமா நடக்கல, பட் கூடிய சீக்கிரம் எங்க காம்பினேஷன்ல வேற படம் 100% நடக்கும். இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ப்ரொடியூசர். ஸோ அவருக்காக, விஜய் கார்த்திகேயா உங்களுடைய அர்ப்பணிப்புக்காக சார் எல்லாருக்காகவும் இந்த படம் வெற்றி பெறணும். வாழ்த்து.